காலை வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சிந்தனையில இருந்தோம்னா, ஒவ்வொரு நொடியும் நாம் கொண்டாடப்பட அந்த கொண்டாடும் தன்மை அப்படிங்கிறது எதை வச்சு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த தலைப்பை ரொம்ப வேல்யூபிளா பார்க்குறேன். அ அத தமிழ், இங்கிலீஷ் 2யும் கலந்து பார்க்குறேன். நவ் ஆர் நெவர்ங்கிறது முதல்ல நவ் எடுத்துக்குவோம். நவ்வுல உடனே இப்ப நான் பார்த்தீங்கன்னா, பல்லு தேய்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கரை இருக்கு. இது போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா போறதுக்கு உண்டான வேலையை நம்ம பண்ண மாட்டோம். அந்த கரைய அக்கறையோட கரை கரை இருக்கும் அங்க. எக்ஸிஸ்டிங்கோட இருக்கக்கூடிய ராங் பிராக்டிசஸ்ல ரைட் பிராக்டிசஸா நம்ம அந்த இடத்த மாத்தணும், சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, தவிர்க்க வேண்டியவை தவிர்க்க கூடாதது 2 விஷயத்தை தான் நான் பார்த்தேன். அந்த தவிர்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டோம்னா உடனே பண்ண நினைச்சிருவோம். இந்த நவ்வுல இருக்கக்கூடிய தன்மையும் தவிர்க்க வேண்டியதுங்கிற இடத்துல டபிள்யூ எடுத்துட்டு நோ 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 சொல்ல போறோம். இனிமே இதுவரைக்கும் இந்த தன்மையில நம்ம விஷயத்த கேட்டு வாங்கியிருப்போம். ஆனா மனசு இடம் கொடுக்காது. பழைய நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, நமக்காகவே வாழல. நிறைய பேர் சொன்னதை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம நேத்திக்கு கிடைச்ச நாலேஜ்ல அவ்வளவு பவர்ஃபுல். நிறைய பேசாம மெடிடேஷன்ல நம்ம எவ்வளோ உட்கார்றோமோ நமக்கு பக்குவப்படுற தன்மைக்கு வரும். அது தவிர்க்க வேண்டியது எது, தவிர்க்க கூடாதது எதுங்கிற கிளாரிட்டி கிடைக்கும். அந்த நவ்வுல இருக்கிற எண்ணுங்கிறது இருக்கு பாருங்க. நான் தமிழ் எண்ணை எடுத்துக்கிட்டேன். எண் என்ன போட்டுட்டு அதுக்கு நவுக்கு மரியாதை கொடுக்குறேன். நெவர்லையும் என்ன போட்டுட்டு எவர்னு போடுறோம். எப்பொழுதுமே நெவர் எவர். அந்த நெவர் எவர்ங்கிறத நான் இந்த எவரை எடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இது இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட் என்னோட ப்ரோக்ராம்ல சொல்லுவேன். அந்த எது முக்கியம், எதுக்காக முக்கியம், யாருக்காக முக்கியம். அதாவது என்னன்னா, நம்ம அவன்லாம் தப்பு பண்றான், அவன்லாம் தப்பு பண்றான்னு ஈவன் சிங்கம் புலியெல்லாம் கூட நண்பர் சொன்னார். அது மாதிரி நம்மளோட எண்ணங்கள் அந்த விஷயத்த மாத்துறதுக்கு முயற்சி எடுக்குதா, இல்ல புதிய விஷயங்களை உருவாக்க நினைக்குதா. இது என்ன ஆகும்னா, பழைய விஷயங்களை மாத்தணும்னு நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கும். அதனால ஒரு தடவை நம்ம நினைச்ச உடனே பண்ணிடணும். டெய்லி போவோம், வாஷ் பேசின்ல இருக்கிற அழுக்க எடுக்காமையே நினைச்சிட்டு நினைச்சிட்டு வந்துருவோம். ஒரு தடவை கிளீன் பண்ணிட்டா அந்த நினைப்பே கிடையாது. அந்த தேவையில்லாத நினைப்பு, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நான் அப்படிதான் பார்த்தேன். இதுல மனித குணம் மாறுகிறது. அந்த அந்த செகண்ட்ல இருந்து அவர் மனுஷ குணம் மாறுது. மனுஷனோட எண்ணம் மாறுது. மனிதனோட இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கேன் பத்தியாடா, நான் எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கேன் பத்தியா அப்படின்னு பாக்குற இடத்துலலாம் நம்ம சிந்தனையே சுத்தமாகுது. நம்ம செயலே சுத்தமாகும். அந்த இடத்துல நான் அதை பண்ணேனே, இந்த இடத்துல நான் இதை கரெக்டா இருக்கணும். கோட் ஸ்டாண்ட்ல பார்த்தா அவ்வளவு ட்ரெஸ் இருக்கும் அப்படியே வரிசையா. ஏய், இது துவைக்க வேண்டியதா, வைக்க வேண்டியதா? துவைக்க வேண்டியது அங்க போடணும், தைக்க வேண்டியது போட்டுக்க வேண்டியது இங்க வைக்கணும் அப்படிங்கிற தன்மைக்குள்ள இன்னைக்கு டிராவல் ஆகணும்னு நினைச்சிருக்கேன். தெய்வமே, நவ் தேவையில்லாத விஷயங்கள் நமக்குள்ளும் இருக்கிறது, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது, நாட்டில் இருக்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்கு நமக்குமே. அதனால வாழுங்கிறது, பிறப்புங்கிறது எவ்ரிடே கவுண்ட் டவுன் சிஸ்டம். ஒவ்வொரு நாளும் நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் பிறக்கும் போதே எத்தனை நாள் நீ வாழணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நம்மால் எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ செஞ்சுட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம செய்யக்கூடாத செஞ்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை முடிஞ்சிருந்தையுமே. அதனால ஒவ்வொரு நாளும் நவ் we will start doing it. Thanks a lot for that great opportunity. வாழ்க பல்லாண்டு. ஈமேத்தியாவி திருச்சியில் நண்பர்களே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்திருக்கோம், HR மேனேஜரா இருந்திருக்கோம், ஹீலரா இருந்திருக்கோம். நாங்க எங்க போகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சிந்தையும் செயலும்கள் தான் மாற்றுதுங்கிறதுனால நமக்கான ஒரு பிராண்ட் அப்படி கிரியேட் பண்ணாம இந்த டிஆர்இ வேணா அப்படியே இருக்கும். ஆனா மக்கள் வெவ்வேறு இடத்துல நம்மளை எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற தன்மையில நம்ம டிராவல் ஆகும்போது அந்த இறைத்தன்மை நமக்குள் இறங்கும். இந்த பிரபஞ்சத்தோட பவர் எக்ஸ்பான்ஷனுக்குள்ள நம்ம நுழைஞ்சு ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொருத்தருக்கும் பயன்பாடு மிக்கவர்களாக வாழ்வோம். வாழ்க பல்லாண்டு. நன்றி.